ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Green Park Coaching Center, All India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. செவ்வாய்க்கிழமையில் தெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கழுத்து பகுதி, வயிறு பகுதி சிறு உபத்திரமும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தொலைதூரத்தில் இருந்தாலும், குடும்பத்தை விட்டு தொலைதூரத்தில் பிரிந்திருந்தாலோ, வேலை அமைப்பில் இருந்தாலும் பெற்றோர் பெரியோருடன் வாரமோ அல்லது தினமோ வீடியோ காலிலோ அல்லது அலைபேசியிலோ கூப்பிட்டு கனிவாக பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். துணை அல்லது துணைவியாரிடத்தில் அவர்கள் இதை செய்தார்கள் அதை செய்தார்கள் என்று குடும்பத்தினருடனும் கலந்து ஆலோசிப்பது, பிள்ளைகளும் உங்களுடைய துணை அல்லது துணைவியாருடன் மனம் வேறுபடுவது உங்களுக்கு எதிர்காலத்தில் பல கஷ்டங்களை உருவாக்கிவிடும். உங்களுக்குள்ளான பிரச்சனையை உங்களுக்குள்ளாக பேசி தீர்த்து கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினரிடம் பேசுவது தேவையில்லாத மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படும். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசி யார் என்று பார்த்தால் துலா ராசிக்காரர்கள். வேற்று மதத்தினர் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கும் அவர்களுக்கும் விட்டு விட்டு போறது நன்மை ஏற்படுத்தி தரும். நண்பர்களுக்காக நல்ல நண்பர்களை பகைத்து கொள்ளாதீர்கள். அதே போல் உடைமைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பதும், முதலீடுகள் விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதும் துலா ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியம். புதன்கிழமையில் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் உணவு தானத்துடன் எலுமிச்சைப்பழ ஊறுகாவோ அல்லது எலுமிச்சைப்பழ ஜூஸோ கொடுப்பது விரயங்களிலிருந்து காப்பாற்றும். பெற்றோர் பெரியோருடன் தர்க்கங்கள் வேண்டாம். ஆனி மாதம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, சூட்சமும் இல்லை. சித்திரை என்றால் மேஷத்தில் சூரியன், வைகாசி என்றால் ரிஷபத்தில் சூரியன், ஆனி என்றால் மிதுனத்துக்கு சூரியன் வரக்கூடிய மாதம். ஏற்கனவே மிதுனத்தில் குரு உட்காண்டிருக்கார் ஜம்முன்னு, அவர் கூட சூரியன் சேர்றார். உலகத்தில் சில விஷயத்துக்கு நல்லது, சில விஷயத்துக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அரசியல் அதிகாரிகள், பெரும் தொழிலதிர்வுகள், இதை பாருங்கள், நம்ம சொல்லிக்கினே இருந்தோம். அதிகாரிகள், பெரிய இந்த எலான் மஸ்க் மற்றவர்களுக்கெல்லாம் தகராறுகள் எல்லாம் வருது. யாரையும் நிம்மதியாக விடாது. ஏன்னா மீனத்தில் சனி இருக்கிற காலகட்டம், மிதுனத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த ஆனி மாதத்தில் தலைவர்கள் உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படும். அவங்க ஹெல்த்தெல்லாம் திடீர்னு பார்த்துக்கலான்னா டக்குன்னு கோமா கீமான்னு போயிடுறது. எதிரிகள் டக்குன்னு அசால்ட்டாக எதிரிகள் உடைய இலக்குக்கு பாதிப்பாக உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே பெரிய வெள்ளம், பெரிய சேதங்கள் இந்தியாவில் காட்டுது இந்த ஆனி மாதம். மலை பிரதேசங்களுக்கு பெரிய ஆபத்து காட்டுது. மலை சரிவுகள், மலை கோயில்கள்லாம் கவனமாக இருக்கணும் ஆனி மாதம். ஏன்னா அந்த ஆனி மாதத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது ரொம்ப உஷாராக இருக்கும். நிறைய பேர்களுக்கு சட்டத்தால் சிக்கல் வருமா. இந்த அதிகாரிகள், அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப நாள் கேஸ் போட்டு இருந்தாங்களே, அதுக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்லாம் ஆகிடுமா. கொஞ்சம் கவனமாக இருக்கும். தலைவர்கள் தப்பாக முடிவெடுக்கக்கூடிய மாதம் ஆனி மாதம். மக்களுக்கு தான் பெரிய சிக்கல். வரி விதிப்பு பிரச்சனை எல்லாம் நிறைய வரும். இந்தியாவிலையும் வரும். அதில் மத்திய அரசாங்கம் நிறைய தப்பு பண்ணுமா. இமயமலையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இயற்கை சேதங்கள் தான் காட்டுது. புயல்கள் அதிகமாக உருவாகுமா. கச்சத்தீவு பிரச்சனைக்கு பெரிய பாதிப்பு இருக்குமா. இதுக்கு நிரந்தர தீர்வு எடுத்து தீரணும்னு ஒரு நிர்பந்தம் வரும் கச்சத்தீவுக்கு. ஏற்கனவே இந்த தீவிரவாதம் மற்ற அச்சுறுத்தலில் நமக்கு பாதிப்பாகி போதானே சமாதானமானாலும் அது இன்னைக்கு திடீர்னு ரேக்கப் ஆகும். ஆனி மாதத்து திருப்பி ஒரு பதட்டம் ஏற்படும் எதிரிகள் நாடால்.
ரஷ்யாவுக்கு பெரிய சிக்கல் காட்டுதான் ஆனி மாதத்தில். அவப்பேர் ஏற்படுறது, ரஷ்யாவுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது, இஸ்ரேலுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதெல்லாம் காட்டுது. அமெரிக்காவில் தான், இந்த அமெரிக்காவில், பிரிட்டனில், லண்டனில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் நம்ம சொல்கிறது, இன்னொரு ரெடியாக ஒரு ஒர்க்கோ தொழிலோ இந்தியாவில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் அந்த ஆனி மாதத்தில் மொத்த டார்கெட்டுமே இந்தியா மேலே தான் இருக்கும், இந்தியர்கள் மேலே தான் இருக்குமா. இந்தியர்கள் நல்லா வளர்ந்து பெரிய லெவலில் இருக்கீங்களா, இப்போ இனிமேல் பிடிக்காதாங்க. நான் முதல்லேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், 5 வருஷமாக கத்தின்னு இருக்கிறேன். நிறைய கமெண்ட்ஸ், ஆனால் இப்போ தான் தெரியுது எல்லாருக்கும் ஒரே புலம்பல்ஸ். நடராத்திரிலாம் ஃபோனை ஆஃப் பண்ணி வேண்டியதாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது பாவம். ஏன்னா நம்ம தூங்குற நேரம் தானே அவங்க முழிச்சுட்டு இருப்பாங்க. நிறைய லே ஆஃப் தான், வேலையே இருக்காது. மீடியா துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நான் கவனமாக இருக்கணும். இந்த ஆனி மாதத்தில் வேலை நிறைய போடும். நீங்கள் தைரியமாக எல்லாமே தனியாக யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காமல் இருங்க. வரக்கூடிய காலகட்டம்லாம் அப்படி இருக்கும் எல்லாமே. நீ இந்த கல்வியிலலாம் நிறைய கல்விகள் வந்து எலக்ட்ரிஷியன், பிளம்பர் எல்லாம் இருக்குல்ல, எலக்ட்ரிஷியன், பிளம்பிங்கு, வேறு என்னென்ன எல்லாம் இருக்குதோ, ஏசி மெக்கானிக்கு, டெலிஃபோனு டிஜிட்டல் ரிப்பேரு, கம்ப்யூட்டர் ரிப்பேரு, ஹார்ட்வேர்ஸுக்கெல்லாம் மதிப்பு கூறிடும். நிறைய பெரிய பெரிய இடத்து பசங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. விவசாயத்துக்கு நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. விவசாயம் 1 வார கிளாஸு, ஆடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறதுலாம் தனியார்கள் ஆரம்பிச்சிருவாங்க. கவர்மெண்ட் தானே பண்ணுது, அதெல்லாம் இந்த ஆனி மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்கள், திருவண்ணாமலை பற்றி பேசணும், சிறுவாபுரியை பற்றி பேசணும், ஒரே மக்கள் பதட்டமாக இருக்காங்க. அப்படிதான். அடுத்தது வெள்ளூர் நாராயணி பீடம் வேற லெவலுக்கு வந்துடும். நான் சொன்ன நடக்கும். ஏன் நடக்கும்னா, தெய்வத்தினுடைய கடாட்சத்துடன் தெய்வத்து மேலே போட்டு தான். எனக்கு எந்த வித சுயநலமும் கிடையாது. சிறுவாபுரி பக்கத்தில் இடம் வாங்கி போடுங்க தானே சொன்னேன். நகைகள், குரு வீட்டில் சூரியன் வரனால நகையெல்லாம் டக்குன்னு டெவலப் ஆகிடும். ஏன்னா போர், யுத்தம், டக்குன்னு தப்பு பண்ணுவாங்க. கவனமாக இருக்கணும். அணு ஆயுதங்கள் டக்குன்னு பிரயோகப்படுத்தக்கூடிய மாதம் ஆகிடும். அணு உலைகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். பெரிய சேதங்கள் வெள்ளத்தால், மாறி வரக்கூடிய தட்பவெப்பநிலை, புயல், மழையெல்லாம் திடீர்னு பெருசாகிடும். ஆடி ஆவணியில் வந்து ஆனி மாதத்தில் என்னடா மழை வரும், வெள்ளம் வரும்ன்றாங்களேன்னு நினைப்பீங்க. அதெல்லாம் வரும், அதெல்லாம் கேட்காது. ஃபோர்காஸ்டிங்கெல்லாம் தப்பாயிடும். பெரிய தொழிலதிபர்களுக்கு திடீர் சிக்கல் ஏற்படும். டக்குன்னு பேங்க்ரப்சி கொடுப்பாங்க. இந்த மஞ்சள் நோட்டீஸ்ன்னு வாங்கல, அதெல்லாம் கொடுப்பாங்க. என்னன்னே தெரியாது. விமான விபத்து தான் காட்டுது ஆனி மாசத்து. ரொம்ப துயரமான விபத்துகள் காட்டுது. அதே போல பள்ளி குழந்தைங்கள் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறச்ச, இது பண்ண போகிறச்ச, இந்த கப்பலில் கொண்டு போகிறச்ச, படகுல கொண்டு போகிறச்ச, பஸ்ஸில் கொண்டு போகக்கூடிய, ட்ரெயினில் கொண்டு போகிற பள்ளிக்கூட மாணவர்கள் விஷயத்தில் அந்த ஆசிரியர்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். டூரெல்லாம், தேவையில்லாத டூர்லாம் இந்த ஆனி மாதத்தில் அவாய்ட் பண்ணணுமா. சிலது ஏற்கனவே போஸ்ட்போன் நீங்கள் பண்ணியிருப்பீங்க பிளானிங்கு. ஆனாலும் இருந்தாலும் ஒரு ஆசிரியருக்கு பதில் 2 ஆசிரியர் 3 ஆசிரியர்லாம் கூட போகணும். குழந்தைகளுக்கு தான் அந்த சிக்கல் காட்டுது. கொஞ்சம் பார்த்துக்கு. இடியுடன் பெரிய பிரச்சனைகள்லாம் காட்டுதான் வடநாடுகள். அந்தமானில் தொந்தரவு, மாலத்தீவில் தொந்தரவு, கச்சத்தீவில் தொந்தரவு, பங்களாதேஷில் பெரும் தொந்தரவுகள் காட்டுதான். தஞ்சாவூர் பகுதி, திருநெல்வேலி பகுதி, கன்னியாகுமரி பகுதியெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணுமா தமிழ்நாட்டில். சென்னைக்கும் கொஞ்சம் பாதிப்பு காட்டுது.
அது என்ன பாதிப்புன்றதெல்லாம் கிரகம் தான் பார்த்துக்கும். கடலால் திடீர்னு தொந்தரவு வருமா சென்னைக்கு? கடற்கரைக்கெல்லாம் போய் அதிகாரிகள் மாசு போட்டிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுமா. கூவம் தூர்வாரி என்ன பண்ணுறாங்களோ தெரில, திருப்பி கூவத்தில் தான் எல்லாமே அடையுது. தூர்வாரினா அதுக்கு என்ன லெவலில் பண்ணணும்னு ஒன்று இருக்கு இல்லைங்க ஐயா. மக்கள் நீங்களாம் கேட்கணும்ல. நீங்கள் நல்லா இருக்கணும்னா அந்த கூவம் பகுதியெல்லாம் நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்க முடியும். ஏன்னா ஆனி மாதத்துலேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் பிரச்சனைகள் ஆரம்பிக்குதுன்னு பஞ்சாங்கத்தில் காட்டுது. சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் ரேடியேஷன் சுற்றி ரேடியேஷன் இல்லை ரேடியஸ், கல்பாக்கம், சாத்தாங்குளம் எல்லா ஊர்லேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமா. எதிரிகளுடைய பாதிப்புகள். ஆந்திரா பெரிய பாதிப்பு ஏற்படுமா. ஆந்திராவில் தான் நிறைய கோயிலெலாம் இருக்குது. ஸ்ரீசைலத்துலேருந்து, கனகதுர்காலேருந்து, திருப்பதியிலேருந்து, கீழ் திருப்பதியிலேருந்து அதெல்லாம் பிரசித்தி பெற்ற இடம்லாம் இருக்குது. மிளகாய் விலை உச்சத்தை தொடுமா. தறி விலை, நூல் தறியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குமா. வடக்கே பெரிய தொந்தரவுகள் காட்டுறதுனால டெல்லி பகுதி ரொம்ப கவனமாக இருக்கணும். டெல்லி யூபி தான் காட்டுது. அதனால் இதெல்லாம் இந்த ஆனி மாதத்துக்கு உண்டான பலன்களில் இருக்கக்கூடிய பொது விஷயம். எல்லாம் இதுவும் கடந்து போகும்னு தான். எல்லாம் எவ்வளோ ஆனி மாதம் பார்த்துட்டோம். இப்போ என் வயசுக்கு 50 ஆனி மாதத்துக்கு மேலே பார்த்துட்டேன்ல. எல்லாமே மக்களுக்கு தான். இதுவும் கடந்து போகும் தான் மனித வாழ்க்கையில். தெய்வ பலம். ஆனி மாதத்தில் எப்பொழுதும் பெருமாள் வழிபாடு ரொம்ப நல்லது. பெருமாளுக்கு நீங்கள் கும்பிடுங்க. புதன் வீட்டில் தான் சூரியன், பெருமாள், அனுமன், நரசிம்மர், தாயார், கருடாழ்வார் இவங்களெல்லாம் கும்பிட சுபிட்சமும் சந்தோஷமும் ஏற்படும். அதே போல் சிவனை கும்பிட்றவங்க கோச்சிக்கூடாது. ஆணி திருமஞ்சனமே நடக்கக்கூடிய மாதம். அதனால் நான் சொல்கிறது விசேஷத்துக்கு. புதன் வீட்டில் கிருஷ்ணர் வழிபாடு, குருவாயூர் கிருஷ்ணர் வழிபாடு, கோவிந்த நாமாவளி ஜபிப்பது, சிவனுக்கு அன்னதானத்துக்கு சிவன் கோயிலுக்கு பிரசாதம் வாங்கி கொடுப்பது, எந்த கோயிலில் பொங்கல் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், மிளகு சீரகம் வாங்கி கொடுங்க, முடிஞ்சவங்க ரொம்ப வசதியானவங்க முந்திரி பருப்பு வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பரிகாரம் நல்லாயிருக்கும். வாங்கி கொடுங்க. முடியாதவர்கள் யாரோ ஒரு ஏழைக்கு மோராவது வாங்கி கொடுங்க. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.